விண்ணே விண் உருவே விண் முதலே விண் உள் வெளியே அவ்வெளி விலங்கு வெளியே என்றன் கண்ணே கண்மணியே கண் ஒளியே கண்ணுட்கலந்து நின்ற கதிரே அக்கதிரின் வித்தே தன்னே தன் மதியமே அம்மதியில் பூத்த தன்னமுதே தன்னமுத சாரமே சொல் பண்ணே பன்னிசையே பன்மயமே பண்ணின் பயனே மெய்த்தவர் வாழ்த்திப் பரவும் தேவே. விண்ணாக நிற்பவனும் அந்த உருவமற்ற விண்ணுக்கு உருவமாக இருப்பவனும் அதனுடைய முதலாளியாக இருப்பவன் அதனுடைய உள்வெளியாக இருப்பவனும் அதுவே விலங்கு வெளியாக ஆனால் அதுவாக இருப்பவனும் நம்முடைய கண்ணாய் நிற்பவனும் கண்ணின் மணியாக நிற்பவனும் அந்த கண்ணுக்குள் இருக்கின்ற பார்வையாய் ஒளியாக வெளிவருபவனும் அந்த கண்ணொளியில் கலந்து நிற்கும் கதிராக இருப்பவனும் அந்த கதிருக்கு இருக்கின்ற வித்தாக இருப்பவனும் தன்மையாக குளிர்ந்த சந்திரனாக இருப்பதும் அந்த சந்திரன் கொடுத்த அமுதமாக இருப்பதும் அந்த அமுதத்தின் சாரமாக இருப்பதும் பண் என்கின்ற இசையாக இருப்பவனும் அந்த இசையிலிருந்து தோன்றுகின்ற பன்மயம் அந்த நிறைவாக இருப்பவனும் அதன் பயனாக மெய்மை என்னும் தவத்தவர் கண்டு வாழ்த்தி பரவிடும் மகாதேவனே என்று சுருக்கமாக இந்த பாட்டை நாம் வரையறைப்படுத்தலாம். இங்கே 4 நிலைகளை வள்ளல் பெருமான் கூறுகின்றார். விண்ணே விண் உருவே விண் முதலே விண் உள் வெளியே அவ்வெளி விலங்கு வெளியே என்று 4 நிலைகளை வள்ளல் பெருமான் காட்டுகின்றார். வள்ளல் பெருமான் அருவமான வானம், அந்த வானத்தின் சொரூபம் அந்த விண்ணின் முதன்மையாக இருக்கின்ற வானம், அந்த முதன் பொருளிலிருந்து கிடைத்த பரவெளி, அப்பரவெளியிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற சித்வெளி என்று படிப்படியாக அந்த வெளிகளை ஒவ்வொன்றாக நமக்கு கொடுக்கின்றார். அதை கடந்து கண்ணின் ஒளி, அந்த ஒளியில் இருக்கின்ற கதிர், அந்த கதிரிலிருந்து வருகின்ற வித்து, அந்த வித்திலிருந்து விளைகின்ற ஆனந்தம், பிறகு சந்திரன், சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்கள், அந்த கிரணங்களிலிருந்து விளைகின்ற அமுதம், அந்த அமுதத்தினுடைய சாரம், மூன்றாவதாக சொல் பண்ணாக மாறுகின்றது, பண்ணிலிருந்து இசை பிறக்கின்றது, அந்த இசையிலிருந்து இனிமை கிடைக்கின்றது, அந்த இனிமையிலிருந்து அதனுடைய பயன் விளைகின்றது. இவ்வாறு ஒவ்வொன்றாக வள்ளலார் நமக்கு இறைவனுடைய தன்மைகளை சாதாரண உலகப் பொருள்களிலிருந்து நமக்கு ஊமைப்படுத்துகின்றார். எங்குமாயிருப்பது விண், அதை காண இருப்பது கண், காண்பதால் வருவது தன்மை என்கின்ற இன்பம், அந்த தன்மையால் ஆன்மா பெறுவது அருளமுதம், அருந்திய பின் பிறப்பது இசை, அது பண், அப்பண்ணால் எங்கும் வாழ்த்து பரவுகின்றது. இப்படி பரவுகின்றவர்கள் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் போன்ற மெய்த்தவர்கள். அனுபவபூர்வமான இந்த செய்தியை வரிசை கிரமமாக வைத்தார். விண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறும் வெளியாய் ஞான கண்ணாரக் கண்ட அன்பர்கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறொன்று எண்ணாதபடிக்கிறங்கி தானாகச் செய்தருளும் இறையே என்பார் ஓர் அன்பர். பண்காட்டி படியாய தன் பத்தர்க்கு கண்காட்டி கண்ணில் நின்ற மணி ஒக்கும் என்பது தமிழ்மறை. ஆறும் அறியாத அண்டத் திருவுரு பார்முதலாக பயிலும் கடத்திலே என்று திருமந்திரம் பேசும். விண்ணார கண்ட விழிபோல் பரஞ்சோதி கண்ணார நின்னிறைவை காண வைத்தால் ஆகாதோ என்று கேட்பார் தாய்மானவர். பண்ணின் பயன் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்பொழுதெல்லாம் வைத்தியத்துறையிலும் இந்த பண்ணை இசையை பயன்படுத்துகின்றார்கள். இன்ன ராகத்தை பாடினால் இன்ன மழை பெய்யும் என்று சொல்வார்கள். இன்ன ராகத்தை பாடினால் இந்த நோய் நீங்கும் என்றெல்லாம் இப்பொழுது மியூசிக் தெரப்பி என்கின்ற அளவிலே இந்த பண்ணின் பயனை பாடினார்கள். ஆனால் சாதாரணமாக பண் என்கின்ற சொல் என்ன என்றால் பண்பாடு என்று சொல்லுகின்றோம். பண்பாடு என்பது என்ன என்றால் ஒரு நிலத்தை பண்படுத்துதல் என்கின்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் இந்த பண் என்பதும் பண்பாடு என்பதும். மண்ணை கொத்தி அதனை விவசாயத்துக்கு ஏற்றவாறு செம்மைப்படுத்துவது, அதனை சுத்தப்படுத்துவது, தகுதிப்படுத்துவது என்கின்ற பொருளிலே அந்த பண்படுத்தப்படுகின்றது நிலம் என்கின்ற சொல் வருகின்றது. அதேபோல் மனமானது எப்படி இருக்கின்றது? மனமானது கலர் நிலமாக இருக்கின்றது. அந்த கலர் நிலத்தை பண்படுத்தி அதனை சுத்திகரித்து நல்லபடியாக அதை விவசாயத்திற்கு பக்குவப்படுத்துவதற்கு பெயர்தான் பண்படுத்துதல். ஆக பண்பட்ட ஒரு மனம் என்பது என்ன?
எப்பொழுதும் இசையின் லயத்தோடு, இசையின் சீரோடு, ஹார்மனி என்று சொல்லுகின்றோமே, அவ்வாறு ஏற்ற இறக்கமின்றி, மாறுதல் விகாரமின்றி, சாந்தத்தோடு, சத்துவகுணத்தோடு எப்பொழுது ஒரு மனம் இருக்கின்றதோ அப்பொழுது அது பண்பாட்டு நிலைக்கு வந்துவிட்டது, கலாச்சார நிலைக்கு வந்துவிட்டது என்று பொருள். ஆக பண்ணின் பயன் என்பது என்ன? பண்ணின் பயன் என்பது லயம், அமைதி, சாந்தம். அந்த சாந்தத்திலிருந்து உற்பத்தியாகின்ற இனிமை, அந்த இனிமையிலிருந்து உற்பத்தியாகின்ற அமுதம். ஆக வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த இசையிலிருந்து வருகின்ற இனிமை, இனிமையிலிருந்து வருகின்ற சாரம், அந்த இனிமை சாரத்திலிருந்து வருகின்ற அமுதம் என்பதையெல்லாம் படிப்படியாக வரிசை கிரமமாக வள்ளல் பெருமான் இறைவனுக்கு ஏற்றி பூமாலையாக, பாமாலையாக இதனை காட்டுகின்றார், வரிசைப்படுத்தி காட்டுகின்றார். விண்ணே, விண் உருவே, விண் முதலே, விண்ணுள் வெளியே. ஆகாயம், ஆகாயத்தினுடைய சொரூபம், ஆகாயத்துக்கு முதல்வன், ஆகாயத்துள் இருக்கின்ற வெளி, பரமாகாசம் என்று சொல்வது. அந்த பரமாகாசத்துக்குள் பிரகாசிக்கின்ற சிதாகாசம். அந்த சிதாகாசம் என்பது நம்முடைய கண்ணால் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பொருள். ஆக கண்ணின் பிரகாசம் கண்ணுக்குள் கலந்து கூடி நின்ற ஞானசூரியனை நாம் காணுகின்ற அனுபவத்தை இங்கே விரிக்கின்றார். அந்த ஞானசூரியனிலிருந்து புறப்படுகின்ற கதிர், அந்த கதிர் என்பது நம்முடைய கண் பார்வையின் வித்து. ஆக இவை எல்லாவற்றுக்கும் காரணனாக இருப்பவன் இறைவனே. குளிர்ந்த மதியே சந்திரனே. எப்பொழுது சூரியனை சொன்னாரோ அப்பொழுது சந்திரனை சொல்ல வேண்டும் என்றால் அகரத்தை மட்டும் சொன்னால் போதாது, சந்திரனாகிய உகரத்தையும் சொல்ல வேண்டும். அகரமும் உகரமும் இணைந்து உள்ளே நோக்குகின்ற ஒரே ஒருங்கமைந்த பார்வையால் தான் நாம் அந்த ஒளி யோகம் என்று சொல்லப்படுகின்ற திருவடி தீட்சை என்று சொல்லுகின்ற கண்ணால் ஆகின்ற பயிற்சியை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். குளிர்ந்த அமுதமான சந்திரன், சூரியனுடைய கதிர்கள், இந்த இரண்டு இணைகின்ற பொழுது அங்கே உள்ளே ஒரு லயம் அடைகின்றது. அந்த இடத்தில் ஒரு பண், அந்த பண் பிறக்கின்றது. அந்த பண் என்பது என்ன? அந்த பண் தான் ஆகாயத்திலே எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருக்கின்ற அநாகதநாதம் என்பது யோகிகளினுடைய அனுபவம். ஆகாயத்தில் ஒலிக்கின்ற அநாகதநாதம் என்பது ஓங்காரம். அந்த ஓங்காரத்தின் பயன் என்ன? ஆகாயத்திலே கோள்கள் ஒன்றுக்கொன்று போரிட்டு கொள்ளாதவாறு ஒரு லயத்தில், ஒரு ஒழுங்கில், ஒரு ஆர்டரில் எல்லாம் இயங்குகின்றன. ஆக அநாகதத்தை எப்பொழுதும் யோகி கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அந்த அநாகதம் எங்கிருந்து பிறக்கின்றது? ஆகாயத்திலே ஓங்காரமாக இருக்கின்றது. அந்த ஓங்காரத்தினுடைய பயனாக உலகெங்கும் எல்லா பொருள்களும் அதனுடைய கதியிலே நடக்கின்றது. ஆக இந்த பாடல் என்பது, பண்ணின் பயன் என்பது ஓங்காரநாதத்தால் இறைவன் எப்படி எல்லா உலகங்களையும் ஒன்றாக ஆக்கி நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றான் என்கின்ற பிரபஞ்ச கானத்தை பற்றிய பாடல் இது.